ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரெண்டில் இருக்கிற மெஹந்தி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மிலேயே இருக்கட்டும். 2-3 நிமிஷம் போல் வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவையை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரவை ஆறணுங்கிறதால அவசியம் இல்லை. இது கூட 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் பால் சரியாக இருக்கும். பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். ரவை நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரவையும் வேகும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக திராட்சை முந்திரி எடுத்துருக்கேன், இதை வறுத்துக்கலாம். இது கூட நம்மளுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். திராட்சை முந்திரி நல்லா கலர் மாறிடுச்சு, போதும், எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை நம்ம கேரமல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். வெறுமனே சர்க்கரையை கேரமல் பண்ணுறத விட இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ ஈஸியாகவே ஆகும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தான், சீக்கிரமாகவே கேரமல் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலரே போதும். இதை விட கொஞ்சம் டார்க் ஆனாலும் ஸ்வீட் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ரவை இது கூட சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ரவை நல்லா வெந்து வரணும். நம்ம இதுக்கு எந்த ஃபுட் கலரும் சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை நட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். இந்த மெஹந்தி அல்வா பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக செய்கிற ரவா கேசரி மாதிரி டேஸ்ட்டு வராது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்வீட் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலையும் செய்யலாம். தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதனால் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கடாயில் கொஞ்சம் கூட ரவை ஒட்டவே இல்லை. இந்த பக்குவம் தான் சரியாக இருக்கும். நம்ம ஊற்றின நெய், தேங்காய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா சூடோடையும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம மெஹந்தி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.